தகர மனிதை திரும்ப கட்டுபவன் என்றும்
முன்னிலுரை பாடல் அல்லது ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் வறியவன் என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். உம்மோடு என்னை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரழிவு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொள்ளும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்காவிலே தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 27 முதல் 32 முடியுள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு சுங்கச்சாவடி அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய மனிதர்கள் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் அனைத்தை விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்தளித்தார். பரிதண்டோடு மற்றொரு விருந்தர்களால் அவர்களோடு பந்தில் அமர்ந்தார்கள். பரிசேயரும் அவர்களைச் சேர்ந்த மறைபொருள் அஞ்சலின் முன்முழுத்து இயேசுவின் சீடரிடம், பரிதண்டரோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பது குடிப்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை. நேர்மையான அல்ல, பாவிகளை மனமாற அழைத்து வந்தேன் என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அச்சீர் வாசகத்திலே லேவியுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். லேவியை ஆண்டவர் சாதாரண நினைக்கவில்லை. அழைத்தவர் அவருக்கான அனைத்தையும் கொடுக்கிறார். அவருக்கான அருளை கொடுக்கிறார், ஆனந்தத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். சாதாரண முறையில் அழைக்கவில்லை. அழைத்தவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார், அனைத்தையும் கொடுக்கிறார். லேவியை பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிறார். அவர் சாதாரண முறையில் பின்பற்றவில்லை, அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுகிறார். அவருக்கான சொந்த விருப்பங்கள் அதை விடுகிறார். இந்த உலகத்தின் மீதான பற்று இதை விடுகிறார். விட்டு அவர் புதிய வாழ்க்கை பெறுகிறார். மாற்றப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை லேவி பெறுகிறார். யூதர்கள் அவரை எப்படி அடையாளப்படுத்தினார்கள்?
ஆங்கிலத்திலே sinner to saint என்று சொல்கிறார்கள். பாவி பரிசுத்தனாக ஒரு புனிதனாக மாறுகிறார். நேர்மையாக அல்ல, பாவிகளை அழைத்து வந்தேன் என்று ஆண்டவரே சொல்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வது இவ்வாறு. நேர்மையாளர்கள் எப்படி நினைக்கிறார்கள்? தாங்கள் கடவுளோடு நல்லுறவு கொண்டிருப்பதாக நினைக்கிறார்கள். தங்கள் வாழ்விலே எதுவும் மாற்றப்பட வேண்டியதில்லை நினைக்கிறார்கள். ஆனால் பாவிகள் நினைக்கிறார்கள், தங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு சரி செய்யப்பட வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே நேர்மையாளர்களுக்கு எதுவும் தேவையில்லை, பாவிகளுக்கு தேவைப்படுகிறது. பரிசெயலும் சதிசெயலும் அடித்தவர்களும் நினைத்திருக்கிறது என்ன? தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளை அழைத்து வந்தேன் என்கிறார். நாம் அன்புகளோடு பாவிகளாக நம்மை அவர் அழைத்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தோம் என்று சொன்னால் மாற்றப்பட்ட வாழ்வு, புதிய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, மறக்க முடியாத வாழ்வை இயேசு கிறிஸ்து தருகிறார். அவரோடு சேருவோமா? ஆமாம். பாடுவதாவது
ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் மாணவன உடற்கணித்து நம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருமே இரவு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருகிறவர், உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்த்து நினைவுகூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையினை கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுரை செய்தது. மேலும் உயிர்த்தல் எதிரோகுடன் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றெடுத்து எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான மன்னித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கெவியின் அரசை தூய லூர்தனை அவருடைய தலைவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவல் தூய அந்தோனியா, சிறப்பு பாதுகாவல் தூய செபஸ்தியார், புனித திருத்தவர்கள், இவ்வுலகில் ஒருவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்க்கை பங்குடன் கல்வி பெற்று பொம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே மரபுடன் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, துன்யாவியாய் எல்லா புகழும் மாட்சியும் ஏற்றெடுத்து உமக்கு உரியதே. ஒருவர் மற்றொரு நல்வாழ்வில் பெண்கள் உறுதியாக இருப்போம். இன்னும் நிறைய பங்களிப்பு கத்தோலிக்க சேவை கொடுப்போம். திறமைகளை பறக்கவிடுவோம், சிறகடித்து பறப்போம் என்ற உணர்வோடு பெண்கள் எல்லா இடத்திலும் சிறந்து விளங்கி கத்தோலிக்க சேவை மாறும் இந்த அகிலத்துடைய பெருமை விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காக சிறப்பாக பின்னரங்களை நோக்கி நாம் உருக்கமாக கொண்டாடுவோம். என்னுடைய அதே போல
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருதவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறது. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரிப்பு முகத்தோடு புன்னகை போங்க ஒருவருக்கு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனாலும் வார்த்தைகள் சொல்லியருளும். எனது ஆன்மா நல்வடையும். பக்கம் 46. ஆண்டவரே,
பெண்களுடைய பங்களிப்பு என்பது கத்தோலிக்க சபையிலே அதிகம். ஆகவே இன்றைக்கு பெண்களிடத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கைத்தட்டி உங்களை பாராட்டுகளை சிறப்பாக தெரிவிக்கிறோம். தொடர்ந்து பெண்கள் இந்த இளவைக்கு பல சாதனைகளை குறித்து தரவும் விருதுகளை பெற்றுத் தரவும் இந்த இளவை மகிழ்ச்சியை செய்யும் பெருமையை செய்யும். குறிப்பாக நமது பாதுகாவலை அளித்த அதிசய ஆரோக்கிய புகழை பெருமையை எடுத்துரைக்கும் நற்செய்தியாளர்களாக நீங்கள் விளங்கவும் புலங்கவும் உங்களை அன்போடு வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இன்றைக்கான கேள்வி, நேர்மையாளர்கள் அல்ல பாவிகளே அழைத்து வந்தேன் என்பது பொருள் என்ன? நேர்மையாளர்கள் அல்ல பாவிகளே அழைத்து வந்தேன் என்பது பொருள் என்ன? நன்றி உரிமந்தாடுவோமாக. ஆண்டவரே, எனது வாழ்வில் கொடைகளால் ஊட்டப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மை நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலைவாழ்வுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு Amen.